ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குகோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரி மாஃபியா சிங்கிள் தட் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டு ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வானு ஜங்குக்கு அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஃபைனல் பார்ட். ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே வான் ஜங்குக் அண்ட் லூனா இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே ஏரியன் அப்படியே பிரச்சனை பண்ணுறதுக்காண்டியே நின்றுட்டுருக்கா. ஜங்குக் அப்படியே அவளை பார்த்து பார்க்காத மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டாரு. அப்போ ஏரியனோட அப்பா வந்திருப்பார் போல். அவர் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அங்கிள், என்ன விஷயம், என்ன பேசணும்? இங்கே பாரு, என் பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கோ. அவன் எனக்காண்டி தான் வந்தா. இப்போ உனக்காண்டி வந்திருக்கா. என் பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸாக போச்சு. அதனால் கொஞ்சம் என்னை பார்த்துக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ என்னை பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உன்னை விட்டுட்டு வந்தா. மற்றபடி ஓ மேலேயும் லூனா மேலேயும் அவளுக்கு அக்கறைலாம் இல்லை, அவளுக்கு அக்கறை இருக்குது. ஓ அப்படியா அங்கிள்? இதை நான் நம்பணும். இதை நான் நம்பணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி தானே? இங்கே பாருப்பா, உங்கள் பொண்ணு எப்பேற்பட்டவான்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு கருவில் இருக்கும்போது அவளை கலைக்க துணிஞ்சவ தானே இவ கூட நான் வாழ்ந்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். என்ன சொல்கிறது? இவ கூட ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன்டா இவளை பார்த்தோம் அப்படின்னு தான் இருந்தது. நான் அவளை சுத்தமாக லவ்வே பண்ணல. அந்த முன்னாடி இருந்தாலும் இப்போ இல்லை அங்கிள், அவளை தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே இவளை நான் கூட வச்சுக்கிட்டாலும் இல்லை நான் பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டாலுமே லூனா இவளை அம்மாவை ஏற்றுக்கிறதும் கஷ்டம்தான், நான் கூட வாழ்கிறதும் கஷ்டம்தான், உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறதும் யோசனை தான். ஸோ அதனால் கூப்பிட்டு போயிருங்க, வேண்டாம். நம்ம இதை சுகமாக பேசி முடிக்கிறது நல்லது. திரும்ப திரும்ப இந்த பிரச்சனையை நீங்கள் திரும்ப திரும்ப இழுக்க ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகும் அங்கிள். உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்னை பற்றி. நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போது வாயன் வந்து அப்படியே ஏரினை பார்க்குறா. ஏரினை பார்த்து, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஏன்னா என்கிட்ட பேச போறியா? ஆமாம், ஒரு நிமிஷம். சரி, என்ன சொல்லு. இங்கே பாருங்கள் ஏரி, நீங்கள் ஜங்குக்கோட பாஸ்ட், இப்போது நான் அவரோட ப்ரெசன்ட். இப்போ நீங்கள் திரும்பியும் பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்து என்ன ஏற்றுக்கோ அப்படின்னீங்கன்னா அவரால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை உங்களால் தான் நல்லா சந்தோஷமாக வாழ முடியுமா? நீங்களே யோசிங்க. ஜங்குக்கை நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க, பட் ஜங்குக் உங்களை வேணும்னு நினைக்கிறாரா? லூனாவோட மனநிலைமை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களோட அந்த லைஃப்பை இருக்க முடியுமா, அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி தான் கேட்குறா. அந்த கேள்வியிலேயே ஏரியனுக்கு யோசனை வந்துச்சு, நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, வாழ முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் அவளுக்கே எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறவங்க அப்பாவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் தலையாட்டுறாரு. அப்போது ஏரியன் வந்து ஒரு சின்ன கேள்வி தான் கேட்குறா. ஒருவேளை நான் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு குழந்த அம்மா கூட தான் இருக்கணும்னு அவளை நான் கூட தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? இல்லை, எனக்கு புரியல ஏரியன். அதுக்கு முன்னாடி ஜட்ஜ் ஒரு கொஷின் கேட்பார், நீ யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன்னு. ஏன் லூனா என்னையும் ஜங்குக்கு சூஸ் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு திருப்பி ஒரு கொஷின் கேட்குறா. அதுக்கு ஏரியனுக்கு ஆன்சர் இல்லை. அப்போது வாயின் சொல்கிறா, எனக்கு நல்லாவே தெரியும் லூனா கண்டிப்பாக என்ன சூஸ் பண்ணுறாளோ இல்லையோ ஜங்குக்கை அவன் நிச்சயமாக சூஸ் பண்ணுவான். ஏன்னா நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறமே அந்த குழந்த கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவங்க அப்பா ஜங்குக் அவர் மட்டும்தான் ஃபுல் கேர் எடுத்து அந்த குழந்தைய பார்த்துருக்காரு. அந்த குழந்தையுமே அவங்க அப்பாவை ரொம்ப லவ் பண்ணுறா. நான் கூட இப்போ வந்தவ தான், ஜஸ்ட் ஒரு 6 months, தட்ஸ் ஆல். அதையும் தாண்டி ஜங்குக் தான் அவளோட உலகமே. ஜங்குக்கும் லூனா தான். ஸோ இதில் முடிவெடுக்க வேண்டியது நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. லூனாவும் ஜங்குக்கும் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஜங்குக் என்னை சூஸ் பண்ணார், என்னை மட்டும் சூஸ் பண்ணியிருக்காரு. நீங்களாம் நான் தான் அவர் என்ன சூஸ் பண்ணுவார். இதுவே நானா லூனான்னு கேட்டாங்கன்னா அவர் லூனாவை தான் சூஸ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் லூனாவும் ஜங்குக்கு தான் சூஸ் பண்ணுவாள். நீங்கள் கேஸ் போடுறதும் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வேஸ்ட். ஜங்குக்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி லூனாவை கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களை பார்த்தாலும் தெரியுது நீங்கள் லூனா கண்டி திரும்பி வந்த மாதிரி எனக்கு தெரியலை. மேபி இப்படி இருந்தால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் லூனா வந்து பார்க்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸும் வந்து பார்க்கலாம், இல்லை தினமும் வேணாலும் பார்க்கலாம். நான் அதுக்கு அலோவ் பண்ணுவேன். ஜங்குக்கிட்டேயும் நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒரு அம்மாவாக எனக்கு உங்கள் ஃபீலிங் நல்லாவே புரியுது அப்படின்றா. இதை கேட்டதும் ஏரியனுக்கும் அந்தளவுக்கு ஏதோ பெருசாக சொல்ல இல்லை. அவளும் சிரிச்சிட்டே அப்படியே ஜங்குக்கிட்ட போய், நல்ல ஒரு புத்திசாலியான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்க தேடி கண்டுபிடிச்சி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவை காட்டியிருக்க. அதை நீ சொல்ல தேவையில்ல என்ன? அதானே உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? சரி, நான் சொல்ல வந்ததை ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன்.
என் பொண்ணு லுலாவை நான் மந்த்லி ஒன்ஸ் இல்லை வருஷத்தில் ஒரு வாட்டி பார்க்க வருவேன். அவளுக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் தான் அவளோட பயாலஜிக்கல் மாம் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும்னு நான் நினைப்பேன். நீ என்னனாலும் பண்ணிக்கோ. நீ எப்படி உண்மையை சொல்லவா, அவளுக்கு நீ தான் அவளை பெத்த அம்மான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். வாயனை வந்து அவளோட ஸ்டெப் மாம்ங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலுமே அவள் மனசால் அம்மா நினைக்கிறது வாயனை தான். நீ உன் மனசை எந்த மாதிரி இடத்த பிடிக்கிறியோ அது உன் இஷ்டம், உன் திறமை. நீ எப்போனாலும் பிடிச்சிக்கோ. நீ எப்போன்னு எப்போனாலும் பார்க்க வரலாம். அதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன். ஏன்னா நீ அவளோட அம்மா. அதுக்காண்டி எப்போன்னா பிரைன் வாஷ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி என்கிட்டேருந்து பிரிக்கலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோ, என் சப்பே என்கிட்ட மாட்டிப்பேன், கேவலம் பற்றிடுவேன். அதுக்கடுத்து உணவை நீ கனவுல நினச்சா கூட பார்க்க முடியாது. உன்னையும் உண்டு இல்லாமல் ஆக்கிடுவேன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும் ஜங்கு, தெரியும். தெரியாமல அவன் கூட 3 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டா. சும்மா சமாதானம் பேசுகிற மாதிரி பேசி பேச்சுவார்த்தையில இது முடிச்சு விட்டுட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. வாயனுக்கு இப்போ தான் மூச்சே வருது. அப்பாடா அப்படின்ட்டு மூச்சு வாங்கி நிற்கும் போது தான் அவளுக்கு அப்படியே கிருகிருன்னு சுற்றுது. அப்படியே ஜங்கு கிட்ட, ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு என்னடி சொல்கிறா அப்படின்ட்டு டக்குன்னு வாயனை பிடிக்கிறாரு. வாயனமே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா என்ன அப்படின்னு கேட்குறா. ஜங்குக்கு வந்து என்னடி சொல்கிற, உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே என்ன? இருக்கலாம், எனக்கு என்னமோ அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு நேராக போய் அவளே ப்ரெக்னென்சி டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறா. பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை போல். ஜங்கு கிட்ட, இல்லை ஜங்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்றா. சரிடி விட்றி, இன்னும் வேணால் எனக்கு டைம் கொடு, உன்னை ஆக்கிடுறேன். ஜங்கு போங்க ஜங்கு, நீங்கள் எப்போ பாரு இப்படி தான் அப்படின்ட்டு ஜங்கு கூட அப்படியே செல்லாமல் விளையாடிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒரு 2 வருஷம் போகுது. இந்த 2 வருஷத்தில் லூனாவும் நர்சரி ஸ்கூலாக முடித்து அப்படியே மிடில் ஸ்கூலுக்கு போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் வாயினுமே ஒரு காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் ஆகிட்டா. ஸோ ஹாஸ்பிட்டல் தான் வாயின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஸ்கூல்லேருந்து கால் என்னென்னு பார்த்தா லூனா வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டா போல். வாயினுமே இருங்க இருங்க நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மற்ற டாக்டரை பார்க்க சொல்லிவிட்டு என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டால போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நேராக அப்படியே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. போனால் அங்கே ஜங்குக்கும் இருக்கார். வாயின் பார்க்குற என்னென்னு பார்த்தா லூனா யாரையோ போட்டு அடிச்சு வச்சுருக்கா. ஒரு பையனை போட்டு கன்னத்துலேயே நல்லா குத்தி வச்சுருக்கா. எதுக்குன்னு போய் வாயின் கேட்குறா. லூனா எதுக்குடி அவனை அடித்த? அம்மா அவன் என்ன சொன்னா தெரியுமாம்மா? என்ன சொன்னான்? அவனுக்கு விளையாடுறதுக்கு தங்கச்சி பாப்பாலாம் இருக்கான். ஆ என்னடி? ஆமாம்மா, அவனுக்கு விளையாடுறதுக்கு 4, 5 தங்கச்சி இவங்கெல்லாம் இருக்காங்களாம். ஸோ அவங்கெல்லாம் என்னை பார்த்து சொன்னாங்களாம், நீயும் அந்த அந்த பொண்ணு தான் பர்ஃபெக்ட் மேட்ச்சு, எங்களுக்கு அவள் தான் அண்ணியாக வேணும், ஸோ அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். இவனும் வந்து என்கிட்ட மேரி மீன் ப்ரொப்போஸ் பண்ணாமா, அதான் கோவம் வந்துச்சு அடிச்சுட்டேன் அப்படின்றா. வாயன் அப்படியே பார்க்குறா. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி தான். ஜங்கு வெரி குட் சொல்லும், இப்படி தான் இருக்கணும். இதுக்கடுத்து எவனா வந்து இப்படி தான் கேட்பான், வில் யூ மேரி மீ அப்படி இப்படிலாம் கேட்பான். ஆனால் நீ என்ன பண்ணணும், இவனை குத்துன பற்றியா அதே மாதிரி குத்தணும், ஐ அப்ரிஷியேட் யூ அப்படின்ட்டு ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு. வாயனுக்கு தான் ஐயோ ஐயோ அப்பனையும் புள்ளையும் பார்த்தா எனக்கு அவ்வளோ காண்டாகுதே அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்த்து கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு, என்னடி எப்போ என்ன தப்புண்ணா? ஜங்கு கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? இங்கே பாரு லூனா, அவன் அப்படி உங்ககிட்ட சொன்னானா ஒன்று வந்து அம்மாட்ட சொல்லணும். உங்கள் அப்பாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவரே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு. சொன்னால் நீ இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் அப்பாட்ட சொல்லிடாத. ஒன்று என்கிட்ட சொல்லணும், இல்லை கிளாஸ்மேட்டு சொல்லணும். இல்லையே உனக்கு அந்த பையனை பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்லிடணும். அவன் அமைதியாக போயிருப்பான். இதுக்கடி அவனை அடித்த? மா அது என்னம்மா அவன் அப்படி சொல்கிறான்? அதான் எனக்கு பிடிக்கல, அடிச்சிட்டேன். ஐயோ இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு தலையே சுற்றுதே அப்படின்ட்டு வாயன் அப்படியே தலை சுற்றி கீழே விழுகிறா. என்னென்னு ஜங்குக்கு வந்து என்னடியாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதறிட்டான். லூனா அம்மாம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா, இப்பெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடாதம்மா, நான் இதுக்கு யாரையும் அடிக்க மாட்டோமா, ப்ளீஸ்மா எந்திரிமா அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. அப்போது வந்து கரெக்டாக கார் எடுத்துகிட்டு பாடியோட்ஸ் வந்துட்டாங்க. வாயனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு டாக்டர் கிட்டே கேட்டால் லூனாலாம் அழுதுட்டு, டாக்டர் நான் இப்படி அடித்ததால தான் எங்கள் அம்மா ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகி இப்படிலாம் ஆயிட்டாங்களா என்ன, ப்ளீஸ் எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க அழுதுட்டு இருக்கும்போது அவங்க சிரிச்சிட்டே, லூனா இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, வேற ஒன்றும் இல்லை, உனக்கு சீக்கிரமே தங்கச்சி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது லூனாக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி ஏறியும் சொல்லியிருப்பாள், அந்த மாதிரிலாம் தங்கச்சி பாப்பா வந்து உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு. பட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு புரிய வச்சதுக்கப்புறம் அவளும் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பையனை அடித்தால, ஸோ அந்த பையனுக்கு தங்கச்சி பாப்பாலாம் இருக்கிறத பார்த்ததும் இவளுக்கும் அந்த மாதிரி ஆசைலாம் வந்திருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி சிஸ்டர்ஸ்லாம் பிரதர்ஸ்லாம் இருந்தால் இப்போலாம் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவளுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ அது
கன்ஃபார்ம் ஆச்சு நம்மளுக்கு தங்கச்சி பாப்பா வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, "அப்பா நீ அப்பாவா போற திருப்பியும். நான் வந்து அக்கா ஆக போறேன்" அப்படின்ட்டு குதிச்சிட்டு இருக்கா. ஜங்குக்குலாம் அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. அப்படியே லூனா புடிச்சு சுத்திட்டு இருக்காரு. லூனாவும், "என்ன புடிச்சு சுத்தாத போ, போய் அம்மாவ தூக்கி சுத்து" அப்படின்னுட்டு இருக்கா. அவருமே, "சரி லூனா நீங்க வெளில உட்காரு. அம்மா 5 நிமிஷம் அப்பா கொஞ்சிட்டு வரேன் என்ன? சரி டாடி நீ போய் கொஞ்சிட்டு வா. நான் இங்க உட்காந்துருக்கேன்" அப்படின்ட்டு லூனா பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே உள்ள வராரு. வாயின் பாட்டுக்கு வகுத்துல கைய வச்சுட்டு, "உண்மையா நான் அம்மாவ போறேனா? உண்மையா அம்மாவ போறேனா?" அப்படின்ட்டு அப்படியே வகுத்தையே தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கும் அப்படியே வந்து வாயன ஹக் பண்ணிக்கிறாரு. வாயனுமே, "என்ன ஜங்குக், இன்னொரு வாட்டி அப்பாவாக ரெடியா இருக்கீங்களா என்ன?" "நான் ரெடி தான்டி. நான் எப்போ உனக்கு குழந்த பொறக்கும்னு காத்துட்டு தான் இருக்கேன்." ஃபைனலி வந்துருச்சு. இல்ல ஜங்குக், லூனா இத கேட்டது அக்செப்ட் ஆயிட்டாளா என்ன? ச்சே ச்சே! என்ன விட அவ தாண்டி குஷியா சுத்திக்கிட்டு இருக்கா. "நீ பாரேன், அங்க பாரேன், வெளில பாரேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் லைட்டா ஸ்க்ரீன தள்ளிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா லூனாக்கு அழுகையே வந்துருச்சு போல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி, "அம்மா ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது" அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இத கேட்டதும் ஜங்குக் அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறாரு. அப்போ ஒயின் சொல்றா, "லூனாக்கு இப்பவுமே 8 வயசு ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தான் குழந்தையே கன்சீவ் ஆயிருக்கு. இப்போ பொறக்கும்போது எப்படியும் அவளுக்கு 9 வயசு ஆயிரும். அதுக்கடுத்து எதுவும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பாப்பாளா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டா. லூனா வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது வயன். உனக்கு தான் லூனா பத்தி தெரியும்ல. அப்புறம் என்ன? இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக். "ஏய் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பிரெக்னென்ட்டா இருக்க தெரிஞ்சு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு" அப்படின்ட்டு அப்படியே வாயன தூக்கி சுத்திட்டு வாயனுக்கு அப்படியே ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. அப்படியே வகுத்த தொட்டு பார்த்து, "என் குழந்தை சீக்கிரம் வெளில வரணும். ஐம் வெயிட்டிங்" அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் வாயன்கிட்ட, "ஏய் எனக்கு ஒரு பையன பெத்து குடேன்டி." "எதுக்கு? பொண்ண பெத்து வச்சா ஆல்ரெடி அவள ரவுடி மாரி தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. பையன பெத்து வச்சா அவனையும் ரவுடி மாரி ஆக்கிருவீங்கல்ல. பரவால்ல. நீ பெத்து வைடி எனக்கு ஆசையா இருக்குடி" அப்படின்ட்டு இருக்காரு. இனிமே நான் என்னத்த முடிவு பண்ணுறது? அது பொறந்தா தானே தெரியும். நீதான் டாக்டர் ஆச்சே. ஏங்க இப்போ எனக்கு 1 மாசம் தாங்க ஆகுது. இப்போமே எப்படிங்க தெரியும்? லூசு மாரி பேசிட்டு இருக்காதீங்க. சரி. வெளில வா. லூனாவ பார்க்கலாம் அப்படின்ட்டு. வாயின் வந்து லூனாவ பார்த்து லூனாவும் அப்படியே ஹக் பண்ணிட்டு, "அம்மா எப்பம்மா பாப்பா வரும்ன்னு" கேட்டுட்டு இருக்கா. வாயினுமே, "சீக்கிரம் வரும் செல்லம், சீக்கிரம் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஜியா வரா. ஜியாவுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா ஒர்க் பண்ணுறா. ஸோ அவ வந்து, "வாயின் கேள்விப்பட்டேன்டி பிரெக்னென்ட்டா இருக்கியா என்ன?" அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு ஒரே குதிச்சிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கு வந்து விலக்கி விட்டு, "இந்த பாரு புள்ள ஒழுங்கா குதி. நீ குதிப்ப ஏன்னா நீ சும்மா இருக்க. என் ஒய்ஃப் பிரெக்னென்ட்டா இருக்காம்மா. பார்த்து குதி." சரிங்க. லூனா பாத்தியா? உனக்கு தங்கச்சியோ பாப்பாவோ சீக்கிரம் வரப்போகுது." "ஆ தெரியும் ஆன்ட்டி." "சரி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. உன் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. சரியா? நல்லா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கணும், ஜூஸ் போட்டு கொடுக்கணும், பால் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பாடு, ஃப்ரூட்ஸ் நிறையா மெடிசன்ஸ்லாம் டைமுக்கு கொடுத்தா தான் நல்லா குழந்த சீக்கிரம் அழகா புஷ்டியாக வெளில வளரும். உங்கள் அம்மா நல்லா ஹெல்த்தியாக இருப்பா. ஓகேவா? உங்கள் அம்மாவோட ஹெல்த் முக்கியம். இதில் 2 உயிர் இருக்குது. உங்கள் அம்மா உயிர் அண்ட் உன்னோட சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸோட உயிரும் இருக்குது. ஸோ 2த்தையுமே நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, லூனாவா, நான் பார்த்துக்கிறேன்" ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஜங்குக்கு வந்து, "இல்ல நான் தான் பார்த்துப்பேன்" அப்படின்ட்டு அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. லூனா பார்க்குறா, "அப்பா நீ அம்மாவை பார்த்துக்கோ, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்கம்மா. யாரை பார்த்துக்கிறது அப்படின்ட்டு. வான்னு பார்த்துட்டு, ஐயையோ! இவங்க 2 பேரும் இத்தன நாள் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கடுத்து இவங்க என்ன பார்த்துக்க போகிறாங்களா? கடவுளே என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாரி தான் வானுக்கு இருக்கு. ஸோ அடுத்த செகண்ட் வாயன் அப்படியே நடக்க கூட ஜங்கு விட மாட்டேங்கிறாரு. அப்படியே பிரதர்ஸோட தூக்கிட்டு, "ஏய் நீ நடந்தா டயர்ட் ஆயிருவடி. டயர்டானா குழந்தை டயர்ட் ஆயிரும்ல" அப்படின்ட்டு ஜங்குக் தூக்கி வந்துகிட்டு இருக்க. வாயன் வந்து, "ஐயோ ஜங்குக் இப்படிலாம் பண்ணாதீங்க. பாருங்க எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாரி எம்பாரசிங்கா இருக்கு." பார்க்குறவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. எனக்கு தானே தெரியும் பொண்டாட்டிய பத்தி. "ஆமாம்மா இரும்மா நான் உன் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். பார்த்தியா நானே உன் பேக் எடுத்துட்டேன். நீ எதுவும் எடுக்க வேணாம். நீ வா" அப்படின்ட்டு அப்படியே காருக்குள்ளே ஏற்றி விட்டுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுநாள்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேலைக்கு போகவே கூடாதாம்மா. இன்னும் 12 மாதத்துக்கு அதாவது 10 மாதத்துக்கு வீட்டில் தான் இருக்கணுமாம்மா. எனக்கெல்லாம் வீட்ல இருந்தால் பிடிக்காது. நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்காவது ஒர்க் போகிறேன். அதெல்லாம் வேணாம். நீ ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது தெரியாமல் நீடில் ஏதாவது வந்து குத்திட்டா, ஐயய்யோ! உனக்கு ரத்தம் வரும். குழந்தைக்கு வலிக்கும். ஆ ஜங்குக் படுத்தாதீங்க ஜங்குக். ஐயோ! நீ என்ன படுத்தாதடி. நீ வீட்ல தான் இருக்கணும். அம்மா இந்தாம்மா நீ குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நானும் ஸ்கூலுக்கு போமாட்டேன். நானும் கூட இருந்து உன்னையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் அப்படியே காதை பிடிச்சி திருகி, "என்னது ஸ்கூலுக்கு போமாட்டியா? எனக்கு தெரியும் லூனா நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு. அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு ஓடு" அப்படின்ட்டு லூனாவை அடிச்சு பற்றிட்டு இருக்காரு லூனாவும். "டாடி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கத்திட்டு நேராக ஓடுறா. வான்பா சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஹாப்பியாக
ஒரு 10 மாசமா ஆகுது. எனக்கு குழந்தை பிறக்க போற டைமு. லூனா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அழுதுட்டுருக்கா. "எதுக்கு டாடி மம்மி கத்துறாங்க? எதுக்கு டாடி மம்மி கத்துறாங்கன்னு?" அழுதுட்டு இருக்கும்போது, ஜங்குக் அதுக்கு மேல அப்படியே ஜிம்மினோட கால பிடிச்சிட்டு, "டேய் எதுக்குடா என் பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கா?" அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஜிம்மினும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இப்ப எதுக்கு அழுகுறான்னு வந்து என்ட்ட கேட்டா, எனக்கு என்னடா தெரியும்? அங்க போயிட்டுருக்குல்ல, முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை வரும் அப்படின்ட்டு ஜிம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனோட அம்மா, அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாருமே ஒரு மாரி பதட்டமா தான் இருக்காங்க. குழந்தை எப்போ பொறக்குமோ, என்ன குழந்தையோ அப்படின்ட்டு. ஒரு மாரி பதட்டமா எல்லாரும் அங்கிட்டு, இங்கிட்டு போம்போது ஜங்குக்லாம் கை கால்லாம் நடுங்குது. இதுவரைக்கும் ஜங்குக் வந்து லூனா பொறக்கும்போது எவ்வளோ பதட்டமா இருந்தாரோ, எவ்வளோ ஒரு ஆர்வமா இருந்தாரோ, அத விட அதிகமாவே இருக்காராமா. அது லூனா கிட்டயே சொல்றாரு. லூனாவும், ஏன் டாடி இப்படி சொல்ற? ஏன்னா உங்க அம்மா இவ்வளோ கத்தவே இல்லடி. அவ மெதுவா கத்துனாடி. இவ இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஜங்குக் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. லூனாக்கு வந்து என்னடி காமெடி பண்ற இந்த பதட்டத்துலயும் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாரி பயத்திலேயே தான் இருக்காங்க. ஃபைனலா குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது. அப்போ வான்னு கத்துற சத்தம் கேட்கல. அப்போ லூனா கேட்குறா, டாடி குழந்த தான் அழுகுது. ஏன் அம்மா அழுகல? ஏன் அம்மா சத்தம் கேட்கல? அப்படின்ட்டு ஒரு மாரி பதட்டமாங்க. ஜங்குக்கும் அதானே டாக்டர் வாணிக்கு என்னாச்சு? ஜியா வாணிக்கு என்னாச்சு? அது வந்து ஜங்குக் என்னாச்சு என்னாச்சு வாணிக்கு என்னாச்சு வாணிக்கு அப்படின்ட்டு ஒரு மாரி ஜங்குக் அப்படியே அழுதுட்டான். கண்லேருந்து கண்ணீர்லாம் தர தரன்னு விழுந்துருச்சு. அப்போ வான் பின்னாடி இருந்து ஜங்குக் அப்படின்ட்டு ஒரு மாரி அரை மயக்கத்துல கூப்பிடுறா. அவ்வளோதான் சத்தம் கேட்டதும் ஜங்குக் அப்படியே ஓடி போய் பார்க்குறாரு. வான் நல்லா தான் இருக்கு. அவனோட கைய பிடிச்சிட்டு ஒரு மாரி அழுகுறாரு. வான் வந்து அப்படியே கண்ணில் கண்ணீரோட ஜங்குக்கை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அழுகுறீங்களா ஜங்குக்? பரவாயில்லையே இந்த மாஃபியாவுக்கு எனக்காண்டி கூட அழுக தெரியும் போல் அப்படின்ட்டு சொல்கிறா. ஜங்குக்கு செருப்பால் அடிப்பேன் நான் கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்திட்டீல அப்படின்ட்டு அவரு கலங்கி போகிறாரு. ஸோ வாயனுக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்கு. ஸோ அந்த பேபி வந்து லூனா தூக்கிட்டு வரா. அதுவும் ஜங்கு கிட்ட காமிக்கும்போது ஜங்குக்கும் பேபியை பார்த்து பேபிக்கும் 4 இயர் லெக்கிஸ் கொடுக்குறாரு. வாயனுக்கு கொடுக்குறாரு, லூனாக்கும் கொடுக்குறாரு. அப்படியே இவங்க ஃபேமிலியாக 4 பேர் இருக்க. ஜிமின் வந்து ஆஹா! என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இருங்க 4 பேரும் அப்படியே இருங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ 4 பேரையும் வச்சு எடுக்குறாங்க. லூனாக்கு தான் இதில ரொம்ப ஹாப்பி. எனக்கு தம்பி பொறந்துட்டான், தம்பி பொறந்துட்டான் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் குடுத்துட்ருக்கா. அதுவும் ஃபாரின் சாக்லேட். இப்போ தான் தம்பி பொறந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டி வேணுக்குன்னே அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சதாம்மா. ஸோ எல்லாருக்கும் குடுத்துட்ருக்கா வரிசையா. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ஹுவான் வந்து நெனச்சு பார்க்குறா, எங்க ஆரம்பிக்க வேண்டிய வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பிச்சு, இப்போ எங்கேயோ முடிஞ்சிருக்கு. ஆனாலுமே இந்த எண்டிங் எனக்கு ஹாப்பியா தான் ஃபீல் ஆகுது. இதுவரைக்கும் என் ஃபேமிலி கூட நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இதுக்கடுத்தும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க போறேன். என் ஜங்குக், என்னோட லூனா அண்ட் இப்போ என்னோட பேபி பாய் அப்படின்ட்டு வாயன் அப்படியே ஹாப்பியா பார்த்து ஜங்குக் பார்த்து சிரிக்க ஜங்குக்கும் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு வாயினே தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காரு. பேபியும் அதுக்கடுத்து கொஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.